ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கள் வீட்டில் நவராத்திரி கொழு வச்சுருக்கு. அதுக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்னு பார்த்துடலாம். கரிஞ்சம் பண்ணாங்க. அப்புறம் சாமிக்கு தேவையான சீப்பு, குங்குமச்சிமிழ், வளையல் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணோம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல் மைதா மாவு, கொஞ்சமாக நெய், உப்பு, தண்ணி சேர்த்து கட்டியாக பசைஞ்சிட்டு சாமிக்கு தேவையான சீப்பு, குங்குமச்சிமிழ், வளையல், ஜடமுடி, கிளிப் எல்லாமே நாங்கள் வீட்டிலேயே ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கரிஞ்சாம் பண்ணுறதுக்கு தேங்காய், ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அது கூடவே மண்டவெல்லாம் சேர்த்து நல்லா பாகு ரெடி பண்ணி வச்சுட்டோம். அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் ஏலக்காய் அரைச்சி வச்சுருந்தாலும் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிட்டோம். கொஞ்சம் கட்டியானதும் பாதாம் முந்திரி அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா கிண்டுனா கொஞ்சம் கட்டியாக ஒரு பதத்துக்கு வரும். அந்த ஸ்டஃபிங் எடுத்து கொழுக்கட்டையில் எப்படி வைப்போம் அதே மாதிரி மைதா மாவை எடுத்து அதுக்குள்ளே வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாங்க. 3 விதமாக கரிஞ்சா ரெடி பண்ணாங்க. இதுக்கு பேர் இங்கே கரிஞ்சான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டு சாமிக்கு படைத்தோம். ஏன்னா எங்கள் மாமி இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, மராட்டிக்காரவங்க வந்து வீட்டிலேயே தான் மாவில் தான் எல்லாமே ரெடி பண்ணுவாங்களாம். சீப்பு நம்மலாம் கடையில் வாங்குவோம்லாம், சீப்பு, வளையல் எல்லாமே சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் இவங்க வந்து மாவுலேயே செஞ்சு சாமிக்கு படைக்கிறாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்து எனக்கு புதுசாக தான் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் வச்சுருக்க கொழு வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரி 9 அடுக்கு கொழுலாம் இல்லைங்க, மராட்டிக்காரவங்க வைக்கிற மாதிரி தான் வச்சுருக்கு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதெல்லாம் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து சாமிக்கு வைக்கணும். இவ்வளோதாங்க கரிஞ்சா. சாமிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி. மராட்டிக்காரவங்க ஸ்டைலில் தான் எங்கள் வீட்லேயும் சாமி இருக்காங்க. தேங்காய் வச்சு தேங்காயில் ஃபேஸ் வச்சு சாமி ரெடி பண்ணியிருக்கு. நவதானிய விதையெல்லாம் போட்டு அந்த விதை முளைச்சி இவ்வளோ நாளில் இப்படி வந்திருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. டெய்லி 9 நாளும் நாங்கள் சாமி கும்பிட்டுருக்கோம். மனசுக்கு நிறைவாக இருக்குது.